الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاة والسلام على من ارسله بالهدى وعلى آله الطيبين واصحابه الطاهرين اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أنعم الله عليه وأنعمت عليه صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் கூறும் இறைநேசர்களின் தொடர். அதிலே இந்த குர்ஆனிலே பெயர் சொல்லப்பட்ட சையதுனா ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்களை குறித்து சஹாபிகளிலேயே ஒரு விசேஷமான தனித்தன்மை பெற்றவர். மற்ற எந்த ஒரு சஹாபியும் நெருங்க முடியாத ஒரு விசேஷமான தனித்தன்மை பெற்றவராக சையதுனா ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார். அதாவது குர்ஆனிலே பெயர் சொல்லப்பட்ட ஒரே சஹாபி என்று சொன்னால் அது சையதுனா ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள் தான். வேறு எந்த ஒரு சஹாபியையும் அல்லாஹ் நேரடியாக பெயர் சொல்லி சொல்லவில்லை. அல்லாஹ் தஆலா எந்த ஒரு சஹாபியுமே நேரடியாக பெயர் சொல்லி சொல்லவில்லை. நம்முடைய வேதமான அந்த குர்ஆனிலே நேரடியாக தெளிவாக பெயர் சொல்லப்பட்ட ஒரே சஹாபி என்று சொன்னால் அப்ப ரப்பிடத்திலே எந்த உயர்ந்த அந்தஸ்தையும் எந்த உயர்ந்த நெருக்கத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்கிறோம். ரப்பிடத்திலே எவ்வளவு நெருக்கத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு நாம் அதை சிந்தித்து பார்க்கிறோம். குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சஹாபாக்களை குறித்து சொல்லியிருந்த போது அல்லாஹ் ஜாடமுறையாக சொல்லியிருக்கிறார். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு குறித்து வருகிறது, இது யகூலி ஸாஹிபிஹி, தன் தோழருக்கு சொன்னார் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை குறித்து தோழர் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் என்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பேரை நேரடியாக அல்லாஹ் சொல்லவில்லை. இது போல பல சஹாபிகளை குறித்து அல்லாஹ் ஜாடமுறையாக தான் சொல்லியிருக்கிறான். ஆனால் நேரடியாக தெளிவாக பெயர் சொல்லப்பட்ட சஹாபி என்று சொன்னால் சையதுனா ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் தான். அதே போல இவர்கள் மற்ற யாரும் நெருங்க முடியாத இன்னொரு நெருக்கத்தை பெற்றிருந்தார். அல்லாஹ் அவர்கள் வரலாறு சொல்லிக்கொண்டே வரும்பொழுது சொல்கிறான், அன்அமல்லாஹு அலைஹி வ அன்அம்த அலைஹி. நபியே, அல்லாஹ் அவர்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறான், அதே போல நீங்களும் அவருக்கு உபகாரம் செய்திருக்கிறதா சொல்கிறான். எவ்வளவு பெரிய வார்த்தை! பெருமாள் ஸல்லல்லாஹு அவருடைய நியமத்தை பெற்றிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நியமத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் ரப்பிடத்திலே எந்த அளவு சிறப்பு மிக்கவராக இருக்கிறார். இவருடைய விசேஷமான மூன்றாவது தன்மை என்னவென்று சொன்னால் அஸ்ஸாபிகூன ஃபில் இஸ்லாம். இஸ்லாத்திலே முதலாக இஸ்லாத்தை ஏற்றவர்களில் ஹஜ்ரத் சையதுனா ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு ஒருவர். எந்த அளவு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை விட இவர்கள் தான் முதல் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பதாக ஒரு கௌரவம் இருக்கு. பொதுவாக இப்படி சொல்வார்கள், ஆண்களிலே முதலாக இஸ்லாத்தை ஏற்றவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள், பெண்களில் முதலாக இஸ்லாத்தை ஏற்றவர் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள், சிறுவர்கள் முதலாக இஸ்லாத்தை ஏற்றவர் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள். அதுபோல அடிமையில் முதலாக இஸ்லாத்தை ஏற்றவர் சையதுனா ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார். அதாவது இன்னொரு சொல் இருக்கிறது, ஹதீஜா அம்மையாருக்கு அடுத்து இஸ்லாத்தை ஏற்றவர் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கிறார். சூரத்துல் வாக்கியாவில் கூட அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அஸ்ஸாபிகூன ஸாபிகூன், முந்தியவர்கள் தான் உலாயிகல் முகர்ரபூன், அவர்களால் ரப்பிடத்தில் அதிக நெருக்கத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதாக ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அவர் இப்படியான விசேஷமான 3 சிறப்பு அம்சங்களை கொண்டிருக்கிறார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த சமயத்திலே அவர்களை சந்திப்பதற்காக அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவர்களும் சுஹைப் ரலியல்லாஹு அவர்களும் பிலால் ரலியல்லாஹு அவர்களும் ஸஹர் ரலியல்லாஹு அவர்களும் 4 சஹாபாக்களும் ஜனாதிபதியான உமரை சந்திப்பதற்காக வருகிறார். இதிலே அபூ சுஃபியான் அவர்களும் ஸஹர் ரலியல்லாஹு அவர்களும் மிகப்பெரிய வசதியுடையவர்கள், அதே போல உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள். சுஹைப் ரலியல்லாஹு அவர்களும் பிலால் ரலியல்லாஹு சாதாரண சஹாபிகள், ஏழைகள் தான். இந்த 4 பேரும் வேற ஒரு விஷயத்துக்காக, ஒவ்வொரு தனித்தனி விஷயத்துக்காக ஜனாதிபதி சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அப்படி வந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு முதலாக சுஹைப் ரலியல்லாஹு அவர்களையும் பிலால் ரலியல்லாஹு அவர்களையும் அழைத்துதான் அவர்கள் பேசினார். இதை பார்த்து அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவர்கள் ஸஹர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், என்ன இருந்தாலும் அஸ்ஸாபிகூன் ஸாபிகூன்,
முந்தியவர்கள் தான். நாம் எவ்வளவு அந்தஸ்தை பெற்றவர்களாக இருந்தாலும், எவ்வளவு எந்த ஒரு பொருளாதாரத்தில் மேன்மையை பெற்றவர்களாக இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்கனவே என்றோ தனி சிறப்பு இருக்கிறது. அந்த அடிப்படை அவர் கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள் சொல்லி சொன்னார்கள். உங்களோட தர்பாரிலேயே ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்கனவே இந்த சிறப்பு என்று சொன்னால், நாளை நம்முடைய தர்பாரிலே அவர் என்னதான் சிறப்பு இருக்கும் என்பதாக அபூ சுஃபியான் சொல்லி காட்டினார்கள். ஆக அந்த அளவுக்கு விசேஷமான ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு ஒருவராக இருக்கிறார். சரி, யாருக்கு ஸைத் இப்னு ஹாரிஸா என்று சொன்னால், மஆன் என்ற ஊரை சேர்ந்த ஹாரிஸா என்னுடைய மகன் தான் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் பிறந்த ஒரு வீட்டிலேயே ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட்ட செல்ல பிள்ளையாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு தான் நம்முடைய தமிழில் சொல்வார்களே, கொத்தி கொத்தி வளர்த்தார்கள் என்று சொல்வார்களே, அது போன்று வீட்டை வெளியே அனுப்பாமல் அவர் மீது அளவுக்கு பெரிய வைத்து வீட்டிலே வைத்து வளர்த்து வந்தார். அப்படி இருக்க ஒரு நாள் அவரை தாயா ஒரு விருதுக்காக அழைப்பு வந்த நேரத்திலே நான் ஸைதை அழைக்கலாம் என்பதாக கடவுளுக்கு அனுமதி கேட்கிறார்கள். சரி என்று அவர் அனுமதி கொடுக்க தன் மகனை ஸைதை அழைத்துக் கொண்ட தாயை அவர் விருதுக்கு செல்கிறார். சென்ற இடத்திலே ஒரு கொள்ளை கூட்டம் அவரை தாக்கி அவர்கள் பொருள்களை எல்லாம் அபகரித்துக் கொண்டு இந்த குழந்தைகளை எல்லாம் கடத்தி சென்று விடுவார். இந்த அந்த காலத்து ஆகியோட ஒரு நிலையாக இருந்தது. குழந்தைகளை கடத்தி சென்று சந்தையை அவர் அடிமையாக விட்டு விடுவார். அப்படியாக ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடத்தி சென்று உட்கார் என்ற சந்தையில வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஸைத் அவர்களை கடத்தி வந்து உட்கார் சந்தையை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இடையிலே அவர் தந்தையான ஹாரிஸா அவர்கள் தன் மகனை தேடிக்கொண்டே இருக்கிறார். அந்த வியாபார சந்தைக்கு வந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தவுடனேயே அவர் உள்ளத்தில் ஒரு நாள் ஈர்ப்பு ஏற்படுகிறது. அவரை விலை கொடுத்து வாங்குகிறார். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவரை விலை கொடுத்து வாங்கி தன்னுடைய குப்பி, அதாவது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அர்ப்பணிப்பாக கொடுக்கிறார். அவருடைய நாட்டத்தை பாருங்கள், எங்கிருந்த குழந்தை எங்கு சென்று எங்கு வருகிறது என்று பாருங்கள். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவர்கள் குழந்தையை விலைக்கு வாங்கி தன்னுடைய குப்பியான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அர்ப்பணிப்பாக கொடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் கிடைத்த நேரத்திலே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாரை எவ்வளவோ உதவி செய்தார்கள், தங்களையே அர்ப்பணித்தார்கள், தன்னுடைய சொத்துக்களை கூட பெருமானாருக்கு கொடுத்தார்கள். அப்படி அவர் கொடுத்த உதவிகள் ஒன்றாக ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானாருக்கு அர்ப்பணிப்பாக கொடுக்கிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் வளர்ப்பிலேயே வளர்ந்து வருகிறார். இந்த நிலையிலே அந்த மகாவின் ஊரை சேர்ந்த சிலர்கள் ஹஜ் செய்வதற்காக இங்கே வருகிறார்கள். வந்தவர்கள் மக்காவிலே ஸைத் இப்னு ஹாரிஸாவை பார்க்கிறார்கள். நீ ஹாரிஸாவின் மகனாக கேட்கிறார்கள். அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். விஷயத்தை தெரிந்து கொண்ட அவர்கள் இங்கே ஹாரிஸாவுக்கு தகவல் சொல்கிறார்கள். உன்னுடைய மகன் முகமது வளர்ப்புதான் இருக்கிறார் என்று தகவலை சொல்ல ஹாரிஸா அவர்கள் ஓடோடி வருகிறார். நேரடியாக பெருமானிடத்தில் வரவில்லை, மக்காவிலே உள்ள அந்த பெரும்பெரும் தலைவர்களை சந்திக்கிறார். என்னுடைய மகன் முகமதுடைய வளர்ப்பில் இருக்கிறார், என்னுடைய மகனை எனக்கு பெற்றுத் தாருங்கள், அதற்காக முகமது என்ன பலன் நாங்கள் கொடுத்து விடுகிறோம், எங்களுக்கு பிள்ளை வேண்டும் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். சரி என்ற மக்கள் தலைவர்களெல்லாம் சேர்ந்து ஹாரிஸை அழைத்துக் கொண்டு பெருமானிடத்தில் வருகிறார். பெருமானிடத்தில் வந்து சொல்கிறார்கள். அந்த ஹாரிஸை கேட்கிறார், என்னுடைய மகனை எனக்கு கொடுத்து விடுங்கள், அதற்காக நீங்க என்ன பலன் நான் தருகிறேன் என்பதாக ஹாரிஸா சொல்ற. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ஷா அவர் விரும்பினால் உங்களோடு வருவார், அழைத்து செல்லுங்கள், அதற்காக எந்த ஒரு பலனும் தர வேண்டாம். ஆனால் அதே போல அவர் விரும்பினால் பாத்திய அவர் இங்கே இருக்கலாம், அவரோட விருப்பம் தான், நீங்கள் அழைங்கள், அவர் வந்தால் அழைத்து செல்லுங்கள், அதற்காக எந்த பலனும் வேண்டும் என்று அவர் சொன்ன உடனே ஹாரிஸா அவர்கள் மகனை அழைக்கிறார்கள். அப்பொழுது செய்தி கொண்டு ஹாரிஸா அவர்கள் தன் தந்தையை பார்த்து சொல்கிறார்கள், இன்னி அழைத்து பிஹாதல் ரஜுல் ஷைஆ, நான் இந்த பெருமானிடத்திலே இந்த முகம்மதிடத்திலே பல்வேறு விசேஷங்கள் நன்மைகள் நான் கண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பெருமானாரை பார்த்து சொல்கிறார்கள், உங்களை தவிர யாரையும் நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நீங்கள் தான் தந்தைமாக தாய்மாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் செல்ல மாட்டேன் என்று சொல்லலாம் என்பதாக ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் சொல்கிறார். தந்தை திரும்ப கேட்கிறார், என்னிடம் என்று சொன்னார், என் சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டு சுதந்திரமாக இருக்கலாம், அதை விட்டுவிட்டு நீங்க அடிமையாக இருக்கிறார்கள் என்பதாக கேட்க ஸைத் இப்னு ஹாரிஸா சொல்கிறார்கள், பரவாயில்லை, நான் பெருமானோடு தான் இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அவர் தந்தை வேண்டிக் கொண்டார், தன்னுடைய மகன் இங்கே இருப்பதாக
தந்தை சையீத் அவர்களுக்கு முடிச்சிருக்கிறார். இந்த நிலைக்கு பின்னால் பெருமாள் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சையீத் இப்னு ஹாரிஸ் அவர்களை பிடித்துக் கொண்டு நேர அரசருக்கு வருகிறார். கேமரா இஸ்மாயில் நிறுத்திக் கொண்டு மக்கள் எல்லோரும் தலைவர் அடைகிறார்கள். அழைத்து சொல்கிறார்கள், இஷ்ஹது, நீங்கள் எல்லோரும் சாட்சி சொல்லுங்கள், இன்ன சையீத் இப்னி சையீத் மகன்தான் என்பதை நீங்கள் எல்லோரும் சாட்சி சொல்லுங்கள் சொன்னார்கள். அதுக்கு பின்னால் உமர்கள் சொல்கிறார்கள், அதற்கு எப்பொழுது சையீதை பார்த்தாலும் சையீத் முகமது முகமது மகன் அழைத்து வந்தோம். ஆனால் பின்னால் அல்லாஹ் சட்டத்தை இறக்கி வைத்தான். அதாவது வளர்ப்பு பிள்ளைகளாக இருந்தாலும் அவருடைய தந்தை பேர் சொல்லி அழைங்கள் என்பதாக அல்லாஹ் சட்டத்தை இறக்கினார். அதற்கு பின்பு நாங்கள் சையீத் இப்னு ஹாரிஸா என்பதாக அவருடைய பெயரை சொல்லி அழைக்க ஆரம்பித்து விட்டார். இதற்கு பின்னால் ஒரு மகன் ஒரு பிள்ளைக்கு ஒரு தகப்பன் என்னென்ன கடமையை செய்ய வேண்டுமோ அத்தனை கடமைகளை பெருமாள் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சையீத் இப்னு ஹாரிஸ் அவர்கள் செய்தார். முதல் விஷயமாக சையீத் இப்னு ஹாரிஸ் அவர்கள் அளவுக்கடந்த நேசம் வைத்தார்கள். பெருமாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சொந்த பிள்ளையை எப்படி நேசித்து வளர்ப்பார்களோ அது போல ஒரு மீது நேசம் வைத்து வளர்த்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் சஹாபாக்கள் சொல்வார்களாம், சையீத் இப்னு ஹாரிஸ் வந்தார் சொன்னால் கேட்பவர் ரசூல் என்று சொல்வார்களாம், நாயகனுடைய நேசமர்கள் என்று சொல்வார்களாம். அந்த அளவுக்கு பெருமாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையீத் இப்னு ஹாரிஸ் அவர்கள் அளவுக்கடந்த நேசித்தார். இரண்டாவதாக அவர் திருமணம் செய்ய வேண்டும் வைத்து வைக்க வேண்டும் என்பதற்காக பெண்பால் ஆரம்பித்தார்கள். குறைஷ் உலகிலேயே உயர்ந்த அரசு பெற்ற கண்ணிய குடும்பமான தன்னுடைய குப்பி மகனான ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் அவர்களை திருமணம் பேசினார்கள். அப்படி பேசுகின்ற நேரத்திலே ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் அவர்களுக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை. ஆனால் அல்லாஹ் உடனே சத்தத்தை இறக்கி வைத்து விட்டார். இதா அல்லாஹ் ரசூல் அமர், அல்லாஹ் ரசூல் செய்தி முடிவு செய்தார் என்று சொன்னால் அதில் கருத்து தெரிவிக்கின்ற ஆட்சேபம் கிடையாது என்ற சத்தம் வேறுங்க. ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் அவர்கள் திருமணத்தை ஏற்றுக்கொண்டார்கள். திருமணம் முடித்தது. சிறிது காலம் தான், அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம். பின்னால் இருவருக்கும் மனமுறை ஏற்பட்டு தலாக்கானது. அதற்கு பின்னால் இதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடந்தது. ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் அவர்களை அல்லாஹ்வே சப்பஜாஹா பெருமாள் அவர்கள் திருமணம் முடித்து வைத்தார். இது அல்லாஹ்வுடைய தலைமைக்கு நடந்த திருமணம். அல்லாஹ்வே பணியாக இருந்து அவர்களை பெருமாள் திருமணம் முடித்து கொடுத்தார். அதற்காக பெருமாள் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனா முழுவதும் இருந்து கொடுத்தார். இப்படியாக அவர்கள் மூன்றாவது செய்த தங்கை என்று சொன்னால் பெருமாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் பயிற்சியை கற்றுக் கொடுத்தார். சிறுவயதிலிருந்தே பெருமாளிலேயே வளர்ந்து வந்தார்கள். அதே போன்று பெருமாளுடைய தலைமை பண்பும் அவர்கள் இருந்தது. அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய போருக்காக சஹாபாக்கள் அனுப்பிய போது பெருமாள் சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அலைக்கும் சையீத் இப்னு ஹாரிஸா, சையீத் இப்னு ஹாரிஸா உங்களுக்கு தளபதியாக இருப்பார்கள் சொல்லி அனுப்பினார்கள். அனுப்பும்போது பெருமாள் சொல்கிறார்கள், பணியின் உசீக சையீத் இப்னு ஹாரிஸா, அந்த போரிலே சையீத் இப்னு ஹாரிஸா கொலை செய்யப்பட்டால், ஷஹீதாக்கப்பட்டால், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, அதற்கு அடுத்ததாக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவை தளபதியாக ஆக்கி வச்சிருந்தார். சொல்கிறார்கள், பணியின் உசீக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவரும் ஷஹீதாக்கப்பட்டால், ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப், ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் நீங்கள் தளபதியாக ஆக்குங்கள். பணியின் உசீக ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப், ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டால், அதற்கு பின்னால் நீங்கள் மசூரா செய்து ஒரு தளபதியை நீங்கள் ஏற்படுத்துவதற்காக பெருமாள் சொன்னார்கள். பெருமாள் வாரத்தை கேட்டு வரிசையாக ஒருவராக ஷஹீதாக்கப்பட்டார். செய்தி பெருமாள் அழைக்கிறது. பெருமாள் அழுதார்கள். அழுது துஆ செய்தார்கள். அல்லாஹ் மஃபிலி ஸைத், அல்லாஹ் ஸைத் பாவங்களை மன்னித்து என்றார்கள். 3 முறை அவர் பெயரை சொல்லி துஆ செய்தார்கள். அதற்கு அடுத்ததாக ஒவ்வொரு ஷஹீதுடைய பெயரை சொல்லி பெருமாள் துஆ செய்தார்கள். துஆ செய்து அழுது கொண்டே இருந்தார்கள். பெருமாள் கேட்பது நாயகமே, நீங்களே இவ்வளவு அழுகிறீர்கள் என்று கேட்கப்பட சொன்னார்கள். ஷௌகுல் ஹபீபி இலல் ஹபீப், ஒரு நேசன் இன்னொரு நேசனை அழுது கொண்டிருக்கிறார்கள் பெருமாள் சொல்லி காட்டினார்கள். அந்த அளவுக்கு ரப்புடைய நேசத்தையும் பெருமாள் நேசத்தின் நெருக்கத்தை பெற்றவராக சையீத் இப்னு ஹாரிஸா அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய அந்தஸ்தை மென்மேலும் உயர்த்தி அருள் புரிவாராக. அப்படிப்பட்ட நண்பர்களோடு நன்மையிலே சொர்க்கத்தை சேர்ந்து கொண்ட ஒரு நசீபை அருள் புரிவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الفاتحة. إياك نعبد وإياك نستعين.